நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் நாங்கள் பார்க்க இருக்கின்றது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்தையே தன்னுடைய மர்மத்தால் அதிர வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தீவை பற்றி தான் பார்க்க போகின்றோம். அதாவது ஈஸ்டர் தீவு. 1722ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி டச்சு கடற்படை வீரர் மற்றும் மாலுமியான ஜேக்கப் ரோக்வின் என்பவர் ஆஸ்திரேலியா, அதாவது டெர்ரா ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிப்பதற்காக தன்னுடைய கடற்பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த காலத்தில் உங்களுக்கே தெரிந்திருக்கும், கடற்பயணங்களை மேற்கொண்டு புதிய நாடுகளை கண்டுபிடிப்பது வலிமையாக இருந்தது. அந்த வகையில் தான் இவர் டெர்ரா ஆஸ்திரேலியா என்கின்ற ஒரு தீவை கண்டுபிடிப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். இவர் தன்னுடைய 3 கப்பல்களில் தன்னுடைய சகோதரனுடனும் மற்றும் தன்னுடைய 223 கப்பல் பணியாளர்களுடனும் கடற்பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் மிகப்பெரிய ராட்சத மனிதர்கள் ஒரு தீவில இருந்து இவர்களை நோக்கி பார்த்தபடி இருப்பதை இவர்கள் அவதானிக்கின்றார்கள். உடனே இவர்கள் தங்களுடைய கப்பல்களை அந்த தீவை நோக்கி செலுத்துகின்றார்கள். அந்த தீவை கப்பல் அடைகின்றது. அங்கே இவர்கள் கண்ட காட்சி இவர்களை பிரமிக்க வைக்கின்றது. அப்படி என்ன விடயத்தை அவர்கள் கண்டார்கள் அதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் ரெகுலரா போடுற ஒவ்வொரு வீடியோவை நீங்க எப்பவும் பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்கு போவோம். அந்த தீவில் வந்திறங்கிய டச்சுக்காரர்கள் பார்த்து பிரமித்து போன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர்கள் பார்த்த அந்த ராட்சத மனிதர்கள் ஒவ்வொன்றும் ராட்சத சிலைகளாக இருக்கின்றது. இவர்களை பார்த்தபடி இவர்கள் பிரமித்து போய் நிற்கின்றார்கள். இந்த இடத்துல இவ்வளவு மிகப்பெரிய சிலைகளை யாரால் நிறுவப்பட்டது, யாரால் இது செதுக்கப்பட்டது அப்படி என்று சொல்லி திகைத்து போய் நிற்கின்றார்கள். ஒவ்வொரு சிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 12 அடிகள் நீளமானவையாக உள்ளன. 12 அடிகள் என்றால் நீங்களே திங்க் பண்ணி பாருங்க இவ்வளவு பிரம்மாண்டமான சிலைகளாக இருந்திருக்கும். ஒவ்வொன்றும் 30 முதல் 40 தொன் எடையுள்ள சிலைகளாகவும், அதே சமயம் அவற்றில் பெரும்பாலானவை 30 அடி நீளமான சிலைகளாகவும் இருக்கின்றன. இந்த சிலைகள் தலை முதல் இடுப்பு வரைக்கும் தான் செதுக்கப்பட்டிருக்கின்றது. தலை முதல் இடுப்பு வரைக்கும் செதுக்கப்பட்டிருந்த இந்த சிலைகள் ஒன்றோ அல்லது 100 இல்லை, மொத்தமாக 887 சிலைகள் இந்த தீவில காணப்படுகின்றது. இந்த சிலைகள் ஒவ்வொன்றையும் மோவாய் அப்படின்னு சொல்லி அழைக்கின்றார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். இந்த சிலைகள் தான் இந்த ஈஸ்டர் தீவின் மிகப்பெரிய ரகசியம். உலகமே பிரமித்து பார்க்கின்ற அந்த ரகசியமும் இதுதான். இந்த ஈஸ்டர் தீவு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, பசிபிக் பெருங்கடல்ல தனித்து திமிராணிக்கின்ற ஒரு தீவு தான் இந்த ஈஸ்டர் தீவு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தென் அமெரிக்காவின் சிலி நாடு உங்களுக்கு தெரிந்திருக்கு. அந்த சிலி நாட்டிலே இருந்து மேற்கு பக்கமாக 3600 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ஈஸ்டர் தீவு காணப்படுகிறது. 1888ஆம் ஆண்டு முதல் இது இந்த சிலி நாட்டுக்கு சொந்தமானதாக காணப்படுகின்றது. இந்த தீவுக்கு ஈஸ்டர் தீவு அப்படி என்கின்ற பெயர் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் முதல்ல சொன்ன அந்த டச்சு கடற்படை அதிகாரி ஒரு ஈஸ்டர் தினமான ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் இந்த தீவை வந்தடைந்தார், இந்த தீவை கண்டுபிடித்தார். அதன் காரணமாகத்தான் இந்த தீவுக்கு ஈஸ்டர் தீவு அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த டச்சு கடற்படை அதிகாரி ஈஸ்டர் தீவு மட்டுமல்ல, பார்பரா தீவு, சொசைட்டி ஐலண்ட், ஷாமோ போன்ற தீவுகளையும் இவர் தான் கண்டுபிடித்தவர் என்பதும் இங்கே ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அது மட்டுமல்ல, இந்த கடற்படை அதிகாரி இந்த ஈஸ்டர் தீவை கண்டுபிடித்த சமயத்தில் அங்கே இருந்த 1 டஜன் தீவு மக்களை சுட்டுக் கொண்டிருந்தவையும் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். இந்த சிலைகளை செய்த மக்கள், இந்த ஈஸ்டர் தீவை சேர்ந்த மக்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, கிறிஸ்துக்கு பின் 400ஆம் நூற்றாண்டு அளவில் போலினேசியாவை சேர்ந்த ரஃபா நூய் அப்படி என்கின்ற ஒரு இனத்தை சேர்ந்த மாலுமிகள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கின்ற சமயத்தில் கடலில் ஏற்பட்ட மின்னோட்டம் காரணமாக தவறி இந்த தீவுகள் நுழைகின்றார்கள். இந்த தீவில இருந்து மீண்டும் செல்ல முடியாத காரணத்தினால் இங்கேயே தங்கி அவர்கள் வாழத் தொடங்கிவிட்டார்கள். அப்படி இங்கே தங்கிய இந்த போலினேசிய இன மக்கள் இங்கே 2 குழுக்களாக பிரிந்தார்கள். இனம் அல்லது ஒரே சமூகத்தை சேர்ந்த மக்கள் அப்படி என்று சொல்லி குழுக்களாக பிரிக்கப்படுவது எப்போது மனித சமூகத்திலே இயல்பான ஒன்றுதான். அது மாதிரி இங்கேயும் 2 குழுக்களாக இந்த இன மக்கள், அதாவது ஒரே இன மக்களை 2 குழுக்களாக பிரிந்தார்கள். எவ்வாறு இந்த 2 குழுக்கள் பிரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நீண்ட காதுகள் இருக்கின்றவர்கள், அதாவது இந்த இனத்துல நீண்ட காதுகளை கொண்டவர்களும் குறுகிய சிறிய காதுகளை கொண்டவர்களுமாக மக்கள் இருந்தார்கள். அந்த வகையிலே இவர்களுடைய குழுவும் பிரிந்தது. நீண்ட காதுகளை உடையவர்கள் ஒரு குழுவாகவும், சிறிய காதுகளை உடையவர்கள் இன்னொரு குழுவாகவும் பிரிந்தார்கள். நீண்ட காதுகளை உடையவர்கள் தங்களை கடவுளின் குழந்தைகள் அப்படி என்று
என்று சொல்லியும் தாங்கள் தான் எப்போதும் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லியும் சிறிய காதுகளை உடையவர்களை அவர்கள் அடிமைகளாகவும் நடத்த தொடங்கினார்கள். அதிகாரம் என்பது இங்கே ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. அதிகாரம் எப்போதும் தன்னுடைய வேலையை காட்ட துவங்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் இங்கே அதிகாரம் வேறு விதமாக தொடங்குகின்றது. பொதுவாக நாங்கள் அதிகாரம் அப்படி என்று பார்க்கின்ற போது பெயர், பணம், பதவி, அந்தஸ்து, அரசியல், செல்வாக்கு, பரம்பரை இந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்தும் இருக்கிறோம். ஆனால் இங்கே அதிகாரம் எப்படி தொழிற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட காது இருந்ததுன்னு சொன்னால் அவர்களுக்கு இங்கே அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது. அதாவது நீண்ட காதுகளை உடையவர்கள் வந்து அதிகாரத்தில் இருக்கிற தகுதியை பெற்றதாகவும் கூறப்படுகின்றது. அப்போ நம்மட காது நீளமாக இருக்கா அதிகாரத்தில் இருக்கிறதுக்கு? சரி, அதை விடுங்க. நீண்ட காதுகளை உடையவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குட்டையான காதுகள், சிறிய காதுகளை கொண்டவர்களை அழைத்து நாங்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள், நீங்கள் எங்களுடைய சிலைகளை வந்து ஒவ்வொன்றாக செதுக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். அதன் காரணமாக தான் இங்கே இருக்கின்ற அனைத்து சிலைகளும் மிக நீளமாக காதுகள் செதுக்கப்பட்டிருப்பதாகவும் வரலாற்றாசிரியர்கள் கூறுகின்றார்கள். இந்த சிலைகள் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சிலைகளுமே ஒரே மாதிரியான சாயலை தான் கொண்டிருக்கும். அத்துடன் அந்த சிலைகளை திருப்பி பின்பக்கமா பார்த்தீங்கன்னு சொன்னா விதவிதமான சித்திர எழுத்துக்களும் குறியீடுகளும் வந்து பின்பக்கத்துல வந்து செதுக்கப்பட்டிருக்கு. அத்துடன் இந்த சிற்பங்களுக்கான கற்கள் வந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இந்த ஈஸ்டர் தீவில் அந்த சமயத்துல 3 எரிமலைகள் வந்து இருந்ததாகவும் அந்த எரிமலை சாம்பல்கள் மற்றும் அதில் இருந்து எடுக்கப்பட்ட கற்கள்ல தான் இவர்கள் இந்த சிலைகளை வந்து இந்த மோவாய் சிலைகளை வந்து செதுக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் ஆய்வாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். இவ்வளவு மிக நீளமான சிலைகள், மிக பெரிய சிலைகளை செதுக்குவதே மிக பிரம்மாண்டமான ஒரு வேலை. அதுவும் அந்த காலத்துல வந்து எந்த தொழில்நுட்ப முன்னேற்றமும் இல்லாத ஒரு தீவில வந்து பழங்குடி மக்களால் செதுக்கப்பட்டிருந்தாலும் இந்த சிலைகள் வந்து செதுக்கப்பட்டிருக்கின்ற இடங்கள்ல இருந்து அந்த தீவின் கரையோர பிரதேசத்திலேயும் மிக உயரமான பிரதேசத்திலும் வைக்கப்பட்டிருக்கின்றது. அது எவ்வாறு நகர்த்தப்பட்டு இங்கே கொண்டு செல்லப்பட்டது அப்படி என்று சொல்லித்தான் ஆய்வாளர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வியாகவும் ஒரு மிகப்பெரிய சவாலாகவும் இருந்தது. எவ்வாறு இந்த சிலைகள், இவ்வளவு மிகப்பெரிய சிலைகள் வந்து எவ்வாறு இந்த இடத்துக்கு வந்து நகர்த்தப்பட்டிருக்கலாம்? அதுவும் அந்த சமயத்தில் இந்த தீவில் வந்து விலங்குகளோ உருளைகளோ இதை கொண்டு செல்வதற்கான எந்தவித உபகரணங்களும் இல்லாத இந்த இடத்துல எவ்வாறு இவை நகர்த்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் வந்து ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள். இதனால சில ஆய்வாளர்கள் வந்து என்ன சொன்னார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒருவேளை வேட்டிக்கிரகவாசிகளால் செய்யப்பட்டிருக்கலாம், அவர்களுடைய வேலையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதை வந்து இன்னொரு கருத்தால வந்து மறுத்திருக்கின்றார்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கற்கள், இந்த சிலைகள் செய்யப்பட்ட கற்கள் அனைத்துமே இந்த தீவில் இருக்கின்ற எரிமலை பகுதியில் இருந்து எடுக்கப்பட்ட கற்கள் தான் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது. ஆகவே இந்த கற்கள் இங்கிருந்து எடுக்கப்பட்டதால் இதை வந்து வேட்டிக்கிரகவாசிகள் வந்து செய்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டுள்ளது. இதை கண்டுபிடிப்பதற்காகவே பல ஆய்வாளர்கள் பல்வேறு விதமான ஆய்வுகளை வந்து மேற்கொண்டார்கள். அதன் காரணமாகவே இங்கே இருக்கின்ற சில சிலைகள் வந்து உடைந்து போனதாகவும் கூறப்படுகின்றது. இருந்தும் இதன் உண்மையான காரணி இது இப்படித்தான் நகர்த்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்து கண்டுபிடித்தார்கள். அவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கலிபோர்னியா மாகாணத்தில் லோக்விச் பல்கலைக்கழகத்தின் மாநிலவியல் பேராசிரியரான கார்ல் பி லிப்போ என்பவரும் ஹவாய் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த தொல்பொருளியல் பேராசிரியரான டெரிகன் என்கின்ற ஒருவர். அதாவது இவர்கள் இருவரும் சேர்ந்து 12 வருட கால ஆய்வு, 1-2 வருடங்களில் தொடர் 12 வருட கால ஆய்வுல வந்து இந்த சிலைகள் இப்படித்தான் நிறுவப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்து உலகத்துக்கு தெரியப்படுத்தி இருந்தார்கள். அது மட்டுமில்ல 18 பேர் கொண்ட குழுவால வந்து அந்த சிலைகளை செயல் வடிவமாகவும் வந்து அவர்கள் இவ்வாறு தான் நிறுவப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் உலகத்துக்கு வந்து விளக்கம் எடுத்திருக்கின்றார்கள். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கற்சிலைகள அமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே தலை முதல் இடுப்பு வரை மட்டும்தான் செதுக்கப்பட்டிருக்கும். இடுப்பு அந்த பகுதி வந்து அரைவட்ட வடிவமாக வந்து செதுக்கப்பட்டிருக்கும். அது வந்து ஏன் அப்படி செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அரைவட்ட அமைப்பாக ஈர்ப்பு விசைக்கு அமைவாக அசையக்கூடிய வகையில வந்து செதுக்கப்பட்டிருக்கும் இந்த ஒவ்வொரு கற்களும். இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு புரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 12 அடி உயரமுள்ள இந்த சிலையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 3 விதமாக கயிறுகள், அதாவது தலையில வந்து கயிறுகள் சுற்றப்பட்டு பின்பக்கமாகவும் வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் வந்து இழுக்கின்றார்கள். இவ்வாறு 3 பக்கமும் கயிறுகளை கட்டிவிட்டு வலப்பக்கம் இழுக்கின்ற போது வலப்பக்கம் அசைக்கின்ற போது வலப்பக்கமாகவும் இடப்பக்கம் அசைக்கின்ற போது இடப்பக்கமாகவும்
இந்த சிலை வந்து அசைவதை வந்து அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். அதே சமயத்தில் இந்த சிலை வந்து விழாமல் இருக்கிறதுக்காக வந்து பின்பக்கமாக வந்து கயிறு கட்டப்பட்டிருக்கு. இவ்வாறு பல 100 மீட்டர்கள் வந்து இந்த சிலையை வந்து அவர்கள் அசைத்து காட்டியிருக்கிறார்கள். அந்த 2 ஆய்வாளர்களும் அவர்களுடனான அந்த குழுக்களும். இவ்வாறு தான் இந்த இன மக்கள் வந்து இந்த ஈஸ்டர் இன மக்கள் வந்து இந்த சிலைகளை வந்து நகர்த்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் கூறுகின்றார்கள். இவ்வாறு நகர்த்தப்பட்ட இந்த சிலைகள் இந்த இடத்துல வந்து அசையாமல் விழாமல் எப்படி நிற்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு அவர்கள் வந்து விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த காலத்துல வந்து கடினமான நார் போன்ற புட்கள் வந்து இந்த இடத்துல இருந்ததாகவும், அந்த புட்கள் இப்போது இல்லை அங்கே, அந்த காலத்துல வந்து இருந்ததாகவும், அதனால் தான் இந்த சிலைகள் வந்து தாங்கி பிடிக்கிறக்கூடிய அளவுல வந்து விழாமல் வந்து அப்படியே இருந்ததாகவும் என்று சொல்லியும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த கண்டுபிடிப்பாளர்களில் ஒருவரான டெரி ஹான் வந்து ஒரு புக் ஒன்று எழுதியிருந்தார். அந்த புக்கோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா The Status That Was Unraveling the Mystery of Easter Island அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த தீவை பற்றி அவர் எழுதின அந்த புக்குக்கு வந்து அமெரிக்காவின் தொல்லியல் சொசைட்டியின் 2011ஆம் ஆண்டுக்கான விருது வந்து அவருக்கு கிடைத்திருந்தமையும் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த தீவில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சிலைகள் மாதிரி இன்னொரு சிலை வந்து பாதியிலேயே செதுக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில் வந்து ஆய்வாளர்களால் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 தொன் நிறையும் மிக நீளமான அளவும் இருப்பதாகவும், இது முழுவதுமாக செதுக்கப்பட்டிருந்தால் இந்த சிலையை எவ்வாறு தூக்கி கொண்டே அங்கே நிறுத்தி இருப்பார்கள் அப்படி என்று சொல்லி ஆய்வாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியும் வந்து இருந்திருக்கின்றது. இது பாதையில் நிறுத்தப்பட்டிருப்பதால் அதற்கான விடை வந்து கிடைக்காமல் போய்விட்டது. இந்த சிலைகள் வந்து இந்த தீவின் முழு இடங்களிலேயும் வந்து பரவி காணப்படுகின்றது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலுக்கு அடியிலேயும் வந்து இந்த சிலைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இங்கே இருக்கிற சிலைகள் எத்தகைய வடிவத்தை கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீளமான மூக்கு, அகலமான கன்னங்கள், அடர்த்தியான புருவம், மிக முக்கியமான ஒரு விஷயம், மிக நீளமான செவ்வக வடிவிலான காதுகள். இந்த வடிவத்திலான் இந்த சிலைகள் ஒவ்வொன்று காணப்படுகின்றது, செதுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு திறமைகளையும் அறிவையும் கொண்ட இந்த மக்கள் எவ்வாறு அழிவடைந்து போனார்கள் அப்படின்னு சொன்னால் அதுவும் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், ஆய்வாளர்கள் என்ன சொல்கின்றார்கள் இவர்கள் அழிவடைந்து போனதுக்கு, இவர்கள் இல்லாமல் போனதுக்கு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஈஸ்டர் தீவு ஆரம்ப காலத்தில் வந்து மிகச்சிறந்த ஒரு வனப்பகுதியாக இருந்ததாகவும், இந்த சிலைகளை வந்து அவர்கள் செய்வதற்காக, அதனை செதுக்குவதற்காகவும் வந்து அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு மரங்களையும் அவர்கள் வந்து வெட்டி அழித்தார்கள் அப்படின்னு சொல்லியும், மரங்களை வெட்டி அழித்ததால் வந்து கடுமையான மழை காரணங்கள் மற்றும் பெருவெள்ளம் காரணமாக இந்த இடத்தில் இருக்கிற வண்டல் மண் வந்து அடித்து செல்லப்பட்டதாகவும், இதனால் விவசாயம் செய்ய அவர்களுக்கு வழி இல்லாமல் போனது. அதே நேரத்தில் மரங்கள் வந்து முற்றாக அழிவடைந்ததால் வந்து கடல்ல வந்து மீன் பிடிப்பதற்கு வந்து இவர்களால் வந்து படகுகள், வள்ளங்கள் செய்ய முடியாமல் போனது. அதன் காரணமாக கடல்ல இருந்தும் இவர்கள் வந்து தங்களுக்கு தேவையான உணவை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்ததாகவும், இதனால் அங்கிருக்கின்ற மக்கள் மற்றும் குழுக்களுக்கு இடையிலே மிகப்பெரிய சமூக முரண்பாடு, உணவு பற்றாக்குறையால் ஏற்பட்டு ஒருவர் அடித்து அழிவடைந்ததாகவும், உணவு பற்றாக்குறையின் காரணமாக நரமாமிசம், அதாவது இன்னொரு மனிதரை அழித்து சாப்பிடுற அளவுக்கு நரமாமிசம் சாப்பிடுகின்ற இவர்கள் மாறி அழிவடைந்திருக்கலாம் அப்படி என்று சொல்லியும் சொல்கின்றார்கள். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விடயத்தை நான் பதிவு செய்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர்களுடைய உண்மையான இவர்களுடைய இந்த அழிவுக்கு வந்து காரணமாக அமைந்ததும் வந்து இவர்களுடைய வளம், அதாவது வளத்தை வந்து சூறையாடியுமே, அதாவது தங்களுடைய இயற்கை வளங்கள், மரங்களை வந்து அவர்கள் அழித்தமையும் வந்து அதனால் தான் இவர்களுக்கு இத்தகைய ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்களும் கூறியிருக்கின்றார்கள். இந்த நிலைமை வந்து அன்று தொடங்கிய இந்த நிலைமை இன்று வரையும் இவ்வாறு தான் நடந்து கொண்டிருக்கிறது. வளங்கள் வந்து சூறையாடப்பட்டு அதன் விளைவாக நாங்கள் அந்த பயனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதும் இங்கே ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இவர்கள் இவ்வாறு உணவு பற்றாக்குறையால் அழிவடைந்து தங்களை தாங்களே அழித்து மற்றவர்களை அழித்து உண்ணுகின்ற இந்த சமயத்தில் தான் வந்து நான் முதல்ல சொன்ன அந்த கடற்படை அதிகாரி ஜேக்கப் வந்து காலடி எடுத்து வைக்கின்றார். அதாவது ஐரோப்பியர்கள் ஆதிக்கம் வந்து அதுக்கு பிறகு தொடங்குகின்றது. இதற்கு பிறகு ஐரோப்பியர்கள் இங்கே வந்து காலடி எடுத்து வைக்கப்பட்டதன் பின்னர் ஏற்பட்ட அழிவுகள் மற்றும் அவர்கள் வந்து இவர்களை அடிமையாக கடத்தி தங்களுடைய நாட்டுக்கும் கொண்டு சென்றார்கள். அதன் விளைவாகவும் இந்த இனம் வந்து மெல்ல மெல்ல அழிய தொடங்கி அதற்கு பிறகு ஏற்பட்ட கொள்ளை நோய்கள் மற்றும் பிற நோய்களின் காரணமாகவும் இந்த இனம், அதாவது இந்த ஈஸ்டர் தீவிட்ட இந்த இனம் வந்து மெல்ல மெல்ல அழிவடைந்தது அப்படின்னு சொல்லி வரலாறுகள்ல கூறப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஈஸ்டர் தீவை செய்த அந்த போலினேசியா இன மக்கள் வந்து முற்றாக அழிவடையவில்லை அப்படின்னு சொல்லியும் இன்றும் உலகத்தின் சில பகுதிகளில் வந்து இவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகின்றது. அத்துடன்
1995ஆம் ஆண்டு யுனெஸ்கோவினால் இந்த ஈஸ்டர் தீவு வந்து உலகத்தின் பாரம்பரிய ஒரு சின்னமாக, பாரம்பரிய ஒரு இடமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இவ்வளவு திறமைகளையும் அறிவையும் கொண்ட இந்த ஈஸ்டர் தீவு இன மக்கள் அழிவடைந்து போயிருக்கின்றார்கள் என்கின்றது உண்மையிலே மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விடயம்தான். இருந்தாலும் இந்த ஈஸ்டர் தீவின் மர்மங்கள் வந்து உண்மையாகவே பிரமிக்கத்தக்கவையாகத்தான் இருக்கின்றது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி.